அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். தமிழ் பொக்கிஷம் சார்பா இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பணம் சம்பாதிப்பதற்காக மூளையை எப்படி தூண்டி விடலாம் அப்படிங்கிறத பார்க்க போறோங்க. பணம் அப்படின்னு சொன்ன உடனே இந்த உலகம் ஓடுவது எல்லாமே இப்போ பணத்துக்காக அப்படிங்கிறது தெரியும். நிறைய பேருக்கு டவுட், எப்படி பணம் சீக்கிரமா சம்பாதிக்கலாம், இல்லாட்டி என்னையால எப்படி இத்தனை ரூபாய் சம்பாதிக்க முடியும், இந்த மாதிரி கேள்விகள்ல தான் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம். படிக்கிறவங்களா இருக்கட்டும், வேலை செய்யறவங்களா இருக்கட்டும், அம்மாக்களாக இருக்கட்டும், அப்பாக்களாக இருக்கட்டும், எல்லாருமே தன்னுடைய குழந்தைகளுக்கு, தங்களுடைய குடும்பத்திற்கு பணத்தை சம்பாதித்து கொடுப்பதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்துல இந்த டாபிக்கை பேசினா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடைசி கொஞ்ச நாளா நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே பணத்தை நம்ம இந்திய நாட்டில இருந்து கொண்டு போயிட்டான், அக்ரிகல்ச்சர்ல இந்த மாதிரி பணம் கிடைக்காதனால விவசாயிகள் செத்துட்டு இருக்காங்க, இந்த மாதிரி செய்தியை பார்த்துட்டு இருக்கோம். சோ நாம எப்பவுமே நம்மளை முன்னெடுத்து செல்லணும்னா பணம் அப்படிங்கிறது இன்றியமையாத ஒன்றாக இருக்கிறது. எல்லாருக்கும் அதுக்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என் வீடியோல அட்லீஸ்ட் ஒரு 2 அட்வர்டைஸ்மெண்ட் ஆச்சும் வரும், அது உங்களுக்கு ஏதாவது தடங்களா இருக்கா அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். அப்ப நிறைய பேர் சொன்ன பதில், கிட்டத்தட்ட ஒரு 500-600 பேர் சொன்ன பதில், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நண்பா, ஏன்னா நீ இவ்வளவு கஷ்டப்படுற, உனக்கு எங்களால வருமானம் தர முடியல, இதன் வழியாக வருமானம் வந்தால் நாங்க அந்த அளவுக்கு சந்தோஷப்படும் அப்படின்னு சொன்னாங்க. சோ இந்த வருமானம் எனக்கு நீங்க கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சதுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அதே வருமானத்தை திருப்பி நீங்களும் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது என்னுடைய ஒரு தன்மை. அதுக்காகத்தான் இந்த ஒரு பதிவை நான் இங்க பதிவு பண்றேன். இந்த பதிவை நான் உங்களுக்கு சொல்றதுக்கு முன்னாடி ஜான் அஷ்ரஃப் அப்படிங்கிறவருக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருக்கு வீடியோ, அவர் ஒரு இங்கிலீஷ்ல இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தாருங்க. அந்த வீடியோக்கு தமிழாக்கம் தான் இது. நிறைய பேர் அந்த இங்கிலீஷ் வீடியோ கேளுங்க. அவர்லாம் மிகப்பெரிய ஒரு லெஜெண்ட். அவரே மாதிரிலாம் பேசணும் அப்படின்னு சொன்னா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷம் பிடிக்குங்க. அந்த அளவுக்கு பேசுறார். எந்த நேரத்துல கேப் கொடுக்கணும், எந்த நேரத்துல சிரிச்சு பேசணும், எந்த நேரத்துல எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும், இதெல்லாம் அவங்கள பார்த்து நம்ம படிச்சுக்கலாம். சோ அவருக்கு மிகப்பெரிய நன்றி. அதே மாதிரி இதை கேட்க போறவங்க ஜஸ்ட் கேட்கறதோடு மட்டும் நிப்பாட்டாம ஏதாவது அட்லீஸ்ட் ஒரு 20 நாளைக்காவது செஞ்சு பாருங்க. அப்படி செஞ்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நீங்களும் பணம் சம்பாதிக்கும் ஒரு மனிதராக மாறிவிடுவீர்கள். இந்த பணம் சம்பாதிப்பது அவ்வளவு ஈஸியா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட அவருடைய நண்பர் கேட்டிருக்காரு. அதுக்கு அவர் சொல்ற 4 ஸ்டெப்பை தான் நான் உங்களுக்கு சொல்லி தரப்போறேன். அதுல முதல் ஸ்டெப் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய கோல் என்ன அப்படிங்கிறத நம்ம டிஃபைன் பண்ணணும். நான் ஒரு வருடத்தில் இத்தனை ரூபாய் சம்பாதிக்க போறேன், ஒரு மாதத்தில் இத்தனை ரூபாய் சம்பாதிக்க போறேன், ஒரு வாரத்துக்குள்ள நான் இவ்வளவு ரூபாய் சம்பாதிச்சிருவேன், இப்படிங்கிற கோலை நீங்க செட் பண்ணணும். அந்த கோல் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கைக்கு தகுந்தது போல இருக்கணும். சோ ஒரு குறிக்கோளை நம்ம எப்ப டிஃபைன் பண்றோமோ அப்பவே இந்த பணம் சம்பாதிப்பது அப்படிங்கிறதுல முதல் அடி எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னு தான் சொல்றாரு. இந்த குறிக்கோள் அப்படிங்கிறது சிலருக்கு 10 லட்சமா இருக்கலாம், சிலருக்கு 5 லட்சமா இருக்கலாம், சிலருக்கு 1 லட்சமா கூட இருக்கலாம். ஒரு வருடத்தில் நான் 10 லட்ச ரூபாய் சம்பாதிக்க போறேன் அப்படிங்கறத குறிக்கோளா வச்சுக்கோங்க. ஒரு வருடத்தில் நீங்க 10 லட்ச ரூபானா ஒரு மாசத்துல கிட்டத்தட்ட 83,000 ரூபாய் சம்பாதிக்கணும், ஒரு வாரத்துல 20,000 ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கணும். சோ இதை நீங்க டிஃபைன் பண்ணுங்க. அடுத்த ஸ்டெப் அப்படிங்கிறது, ஒரு குறிக்கோள் இப்போ உங்க மனசுல வந்துருச்சு. இந்த குறிக்கோளுக்கு தகுந்தது போலவே ஒரு சொற்றொடரை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், காரணம் என்னவென்றால் வருடத்தில் நான் 10 லட்ச ரூபாய் சம்பாதிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிறத ஒரு சொற்றொடரா ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுக்கோங்க. இந்த சொற்றொடர் தான் உங்க மூளையை ஸ்டிமுலேட் பண்ண போற, இல்லாட்டி தூண்ட போற மிகப்பெரிய ஒரு சொற்றொடர் அப்படின்னு சொல்லலாம். நீங்க 10 லட்ச ரூபாய் சம்பாதிக்கல, ஆனா சம்பாதிச்சுட்டேன், அதுக்காக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன், அதுக்காக நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படிங்கிறத அந்த பேப்பர்ல எழுதிட்டு தினம் காலையில எந்திரிச்ச உடனே ஒரு 5 இருந்து 10 தடவை அதை வாசிங்க. அதே மாதிரி நைட்டு படுக்க போறதுக்கு முன்னாடியும் ஒரு 5 இருந்து 10 தடவை வாசிங்க. இப்படி வாசித்து முடித்த பிறகு, காலையில ஆனாலும் சரி இல்லாட்டி இரவு ஆனாலும் சரி, வாசித்து முடித்த உடனே உங்க கண்களை மூட வேண்டும். கண்களை மூடிவிட்டு உங்களுக்கு அந்த 10 லட்சம் ரூபாய் உங்க கையில கிடைச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்க ஃபீல் பண்ணணும். நீங்க ஃபீல் பண்ண உங்க மனசுல அது ஒரு படமா ஓடணும். அந்த படம் தான் உங்க மூளையை ரொம்ப பெரிய அளவுல ஸ்டிமுலேட் பண்ணும். இந்த படத்துல நீங்க என்னெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒரு வருடத்துக்கு 10 லட்சம் ரூபாய்க்கு காசோலை செக் அப்படிங்கறத யாரோ வந்து தாராங்க. அந்த செக்கை நீங்க கையில வாங்கியிருக்கீங்க. அது செக்கா இருக்கலாம், இல்லாட்டி உங்க நெட் பேங்கிங்ல யாராவது பணம் போட்டு கொடுத்துருக்கலாம், இல்லாட்டி நேரடியா காசை கொண்டு உங்ககிட்ட வந்து தரலாம். இப்போது அந்த பணத்தை நீங்க நேரடியா பாக்குறீங்க. உங்க அக்கௌண்ட் ஓபன் பண்றீங்க. அதை ஓபன் பண்ணி பார்த்த உடனே 10 லட்சம் ரூபாய் இருக்கு. 10 லட்சம் ரூபாய் பார்த்த உடனே அடுத்ததான் நீங்க என்ன பார்க்கணும் அப்படின்னா, அதனால உங்க வாழ்க்கையில என்ன பெரிய இம்பாக்ட் வரப்போகுது, நீங்கள் உங்க துணையுடன் எவ்வளவு சந்தோஷமா இருக்க போறீங்க, எங்க டூர் போக போறீங்க, எந்த மாதிரியான கார் வாங்க போறீங்க, எத்தனை பேருக்கு நல்லது செய்ய போறீங்க, எத்தனை பேருக்கு விருந்து கொடுக்க போறீங்க, இந்த மாதிரியான எமோஷனலும் இது கூட வரணும். இந்த மாதிரி எமோஷனல், உங்க பணம், அது கழிஞ்சு நீங்க வாழ போற லைஃப் ஸ்டைல், இது எல்லாத்தையுமே உங்க மனசுல ஒரு படமா நீங்க ஓட வைக்கணும். ஹாலிவுட் படத்துல இருக்கிற நடிகர் நீங்க தான். அந்த மாதிரி ஒரு படத்தை உங்க மனசுல ஓட விடுங்க. இப்படி ஓட விட்டு மறுபடியும் நீங்க ரிஹர்சல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். காலையில ஒரு தடவை இந்த படம் ஓடுது, அதே மாதிரி இரவு படுக்க போறதுக்கு முன்னாடியும் ஒரு தடவை இந்த படம் ஓடுது. இந்த படம் ஓடும்போது உங்க மூளையில இருக்கிற ஒரு பகுதி என்பது அப்படியே ஸ்டிமுலேட் செய்யப்படும். அந்த பகுதிக்கு பெயர் லெஃப்ட்
ப்ரீஃப்ரண்டல் கோர்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பகுதி தான் நீ இந்த கோல் அச்சீவ் பண்ணணும், நீ இந்த மாதிரி விஷயத்தை பார்க்கணும், நீ இந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரியான முடிவுகளை எடுக்கணும் அப்படிங்கிறத தூண்டுற ஒரு பகுதி. இந்த பகுதி இதனால மிகப்பெரிய அளவில் தூண்டப்படும். இப்படி உங்க மனசுல இப்ப மிகப்பெரிய ஒரு படம் ஓடிட்டு இருக்கு. சோ குறிக்கோளை நீங்க வச்சுட்டீங்க. அந்த குறிக்கோளுக்கு ஒரு நன்றி வாசகம் அப்படிங்கிறத நீங்க தேர்ந்தெடுத்து ஒரு புத்தகத்துல எழுதிட்டீங்க. அந்த நன்றி வாசகத்தை வாசித்த பிறகு இது உண்மையிலேயே நடந்துட்டு இருக்கு, நான் இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்க நம்புறீங்க. இந்த நம்பிக்கை அப்படிங்கிறது ஒரு படமா ஓடிட்டு இருக்கு. இந்த நம்பிக்கைக்கு மேலும் மெருகேற்றும் விதமாக உங்க வீட்டுல சின்னதா ஒரு போர்டு எடுத்துக்கோங்க. அந்த போர்டுல நான் இந்த கார் தான் வாங்க போறேன் அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு காருக்கு படத்தை எடுத்து ஒட்டி வைங்க. இந்த மாதிரி வீடு வாங்க போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வீடுக்கு படத்தை எடுத்து ஒட்டி வைங்க. இந்த மாதிரி தோட்டம் வாங்க போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு தோட்டத்தை அங்க ஒட்டி வைங்க. இதை பார்க்கும்போது உங்க மனசுக்கு அவ்வளவு சந்தோஷம் கிடைக்கும். ஏன்னா நம்ம வாழ போற வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம மனசை, நம்ம மூளையை நம்ம நம்ப வைக்கிறனால இந்த மனசு மூளையும் அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஏங்க ஆரம்பிக்கும். அந்த ஏக்கம் அப்படிங்கிறது கரெக்டா உங்களுடைய பாதை என்ன அப்படிங்கிறத தேர்ந்தெடுப்பதற்காக மிகப்பெரிய உதவியை செய்யும். 4வது தான் மிக முக்கியமான ஸ்டெப். இந்த ஸ்டெப் என்ன அப்படின்னா, தினம் தினம் நீங்க எந்திரிச்ச உடனே 5 தடவை 10 தடவை அதை வாசிச்சிட்டீங்க, மனசுல இப்படி ஒரு படம் ஓடிருச்சு. அடுத்ததா நீங்க கேட்க வேண்டிய ஒரு கேள்வி, நான் இன்னைக்கு என்ன செய்யணும், என்னுடைய கோலை அச்சீவ் பண்றதுக்காக நான் இன்னைக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற கேள்வியை உங்க மனசுல நீங்க கேட்கணும். அந்த கேள்விக்கு நிறைய விதமான பதில் கிடைக்கும். நீ இந்த மாதிரி பிசினஸ் பண்ணலாம், நீ இப்ப செய்யற வேலையில இந்த மாதிரி கான்சென்ட்ரேட் பண்ணலாம், இல்லாட்டி உங்க பாஸ்கிட்ட இந்த ப்ராஜெக்ட்டை செஞ்சு கொடுக்கலாம், இல்லாட்டி நீ இப்ப படிக்கிறத இன்னும் கொஞ்சம் நல்லா படிக்கலாம், இல்லாட்டி இந்த எக்ஸாம் பாஸ் ஆகலாம், இப்படிங்கிற நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஆப்ஷன்ஸ்ல இருந்து அட்லீஸ்ட் ஒரு 2 ஆப்ஷனை சூஸ் பண்ணி நீங்க அதுக்கு மிகப்பெரிய ஒரு செயல் வடிவம் கொடுக்கணும். சோ உங்க உழைப்புக்கு நீங்க இப்ப செயல் வடிவம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. உங்க மனசுல மிகப்பெரிய ஒரு படம் ஓடிட்டு இருக்கு, நம்ம இப்படிதான் வாழ போறோம் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி உங்க குறிக்கோள் என்பது உங்க மனசுல எழுதப்பட்டு விட்டது. அந்த குறிக்கோளுக்கு நன்றி சொல்லும் வாசகம் ஒரு புத்தகத்தில் எழுதப்பட்டு விட்டது. இந்த 4 விஷயங்களும் ஒரே மாதிரி உங்க மனசுல நின்று அப்படியே நீங்க இதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க மனசு, உங்க மூளை என்பது அடுத்தடுத்து என்ன செய்யணும், அடுத்ததா நமக்கு எப்படி பணம் வரும் இப்படிங்கிறத யோசிக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த மாற்றம் வேண்டும் என்றால் கண்டிப்பா அட்லீஸ்ட் ஒரு 20 நாள் நீங்க இதை ஃபாலோ பண்ணி பாருங்க. 20 நாள்ல இதுக்கு ஏதாவது வித்தியாசம் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா இங்க கருத்துக்களாக வந்து தெரிவிக்கலாம். ஒவ்வொரு மனிதனாலும் செய்ய முடிகின்ற ஒரு சின்ன விஷயத்தை தான் நான் சொல்லியிருக்கேன். இந்த சின்ன விஷயம் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது. நான் என் மனசுல என்ன நினைச்சிருக்கேன் அப்படின்னா, ஒரு வருஷத்துல 5 லட்சம் ரூபாய் சேவிங்ஸா வைக்கணும் அப்படிங்கிறது தான். 5 லட்சம் என்னை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு அமௌண்ட். இதே மாதிரி நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர்கள், ஏழ்மை குடும்பத்தை சேர்ந்த நிறைய நண்பர்கள் என்ன மாதிரி இருப்பீங்க. படிக்க முடியாம கரஸ்ல படிக்கிற எத்தனையோ நபர்கள் எனக்கு தெரியும். அவங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய சக்சஸ் வரணும், பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஸ்டெப்பை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நான் இப்ப சொன்னது பணம் சம்பாதிக்கும் ஸ்டெப் அப்படின்னு தான் சொன்னேன். ஏன்னா இது பணத்தை மட்டுமே குறிக்கோளாக எடுக்கப்பட்ட ஒரு பதிவு. இதே மாதிரி நீங்க எந்த நல்ல விஷயம் செய்யணும்னு நினைச்சாலும் இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணா போதும். இதை நீங்க செஞ்சு பார்ப்பதற்கு உங்கள் நண்பர்கள் உறுதுணையாக இருந்தார்கள் என்றால் அவர்களுக்கும் இதை ஃபார்வர்ட் பண்ணி அவங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த மாதிரியான ஒரு மாற்றத்திற்கு மிக முக்கிய ஒரு படிக்கட்டாக மாறுங்கள். அடுத்த பதிவு தமிழ் பொக்கிஷம் சார்பா என்ன வரப்போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு நாடு அழிக்க முடியாத இல்லாட்டி யாராலையும் வெற்றி கொள்ள முடியாத ஒரு நாடாக இருக்கிறது. அதன் காரணம் என்ன? கடைசியா S-400 அப்படிங்கிற ஒரு மிசைலை ரஷ்யா சிரியாவுக்கு கொடுத்திருக்கு. இதன் காரணமாக சிரியா, இஸ்ரேல், ஈரான் இவர்களுக்குள் எந்த பிரச்சனையாவது வரப்போகிறதா? அமெரிக்காவின் நிலைப்பாடு என்ன? ஏன்னா அமெரிக்கா அப்படிங்கிற நாடு ஈரான் கூட போடப்பட்ட ஒரு அணு ஒப்பந்தத்திலிருந்து வெளியேறிடுச்சு. இதன் இம்பாக்ட் தான் இப்ப S-400 மிசைலை ரஷ்யா அப்படிங்கிறது சிரியாவுக்கு கொடுத்திருக்கு. ஸோ அதுக்கு டீட்டெயில்ஸை தான் நம்ம பார்க்க போறோம். எல்லோரும் அதற்கு தயாராக இருங்கள். எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பொக்கிஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள், தோழிகள் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.